அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகளுடன் பிளேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவிப்பு. குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை மீள ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி. முல்லைத்தீவு முத்தையன் கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பில் 4 இராணுவத்தினர் தொடர்ந்து விளக்கமறியலில். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்வு. யாழ்ப்பாணம் நல்லூரில் நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடி எனும் விழிப்புணர்வு நிகழ்வு. மீண்டும் இனவாத அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் எப்போது நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடிய போது வாய்மூல கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். கௌரவ அமைச்சர் அவர்களே, அண்மையிலே நான் பார்த்திருந்தான் உங்களுடைய மீன்பிடி துறையுடைய ராஜாங்க பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே சொல்றார், மாகாண சபை தேர்தல் தேவையா? இப்பொழுது பாராளுமன்றம் இருக்கு, ஜனாதிபதி இருக்கு, கேபினட் இருக்கு, மாகாண சபைகள் தேவையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த வகையிலே மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே நானும் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன். இதிலே பழைய முறையின்படி தேர்தலை நடத்தலாம் என நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அரசாங்க சட்டமூலமாக கொண்டு வந்து மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிற அடுத்த வருடத்திலே ஆரம்ப பகுதியிலே தேர்தல் நடத்தப்படும் என்று, கடந்த காலத்திலே பிரதமர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் இந்த வருடத்திலே இறுதி பகுதியிலே செய்யவர் என்று சொல்லப்பட்டது. இந்த வடிகான் அமைப்புதல் சம்பந்தமான ஒரு சிறிய விடயத்தை கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களால் மக்கள் பிரதிகளாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாகாண சபை தேர்தலை எப்பொழுது நீங்கள் நடத்தி இந்த வடிகான்களை அமைக்கிறதுக்கு தேவையான அதிகாரங்களை எப்பொழுது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் பிரதிநிதியுடைய கையிலே நீங்கள் ஒப்படைப்பீங்கள் என்ற இந்த கேள்விக்கான ஒரு வினா, அதாவது பழைய முறையிலே நீங்கள் தேர்தலை நடத்துவீங்களா, என்ன உங்களுடைய மாகாண சபை சம்பந்தமான நிலப்பாடை இந்த இடத்திலே சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதேவேளை மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். කල්දාන්ට කිසිම අපේක්ෂාවක් නැහැ. මහජන නියෝජිතයන් පත් කිරීමේ ක්‍රියාවලිය අපි அரசாங்க நிர்வாக துறைகளுடன் தொடர்புடைய பிரிவுகளும் உள்ளன. பொதுமக்கள் பிரதிநிதித்துவ நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு எங்கள் அரசு உறுதி பூண்டுள்ளது. எனவே தேர்தல்களை ஒத்திவைக்க மாட்டோம். இதற்கு முன்பும் மீண்டும் மீண்டும் தெரிவித்தது போல எங்கள் அரசாங்கத்திற்கு எந்த தேர்தலையும் ஒத்திவைக்கும் எண்ணமில்லை. பொதுமக்கள் பிரதிநிதிகளை நியமிக்கும் செயல்முறையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவற்றை நீக்கி தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நிலையிலும் மாகாண சபை நியமிக்கப்படும் வரை அமைதியாக காத்திருக்க முடியாது. ஆகையால் மாகாண சபை தேர்தல் எப்போது நடந்தாலும் அதுவரை வீதி அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பராமரிப்பு நடவடிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக முன்னெடுப்பதே எம்முடைய நோக்கமாக உள்ளது. නිහඬව ඉන්න බෑ. ඒ නිසා පළාත් සභා ඡන්දය පැවැත්වෙන දිනේ කුමක් වුවත් එතෙක් මේ මාර්ග සංවර්ධනය සහ අදාළ නඩත්තු කටයුතු අපි විධිමත්ව කරන බව සඳහන් කරන්න කැමැතියි. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தொடர்பான 2026 வரவு செலவு திட்டம் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது.
2025 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்திற்கு நேரடியாக பங்களிக்கும் திட்டங்களை திறம்பட செயற்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன் மூலம் கிராமங்களுக்கு பணம் சீராக செல்வதோடு கிராமப்புற பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடையும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். சம்பந்தப்பட்ட திட்டங்களை முறையாகவும் திட்டமிட்ட முறையில் செயற்படுத்துவதும் அதன் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதும் அதிகாரிகளின் பொறுப்பு என ஜனாதிபதி குறிப்பிட்டார். சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சமூகம் குறித்து அதிக கவனம் செலுத்தவும் அவர்கள் சமூகத்தில் பின்தங்கியவர்களாக கருதப்படுவதை தடுக்க சாத்தியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சமூக சேவை அதிகாரிகளுக்கான பயிற்சி திட்டங்களுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பனிலகே, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷ சூரிய பிரம, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரஷல் அபோன்ச, கபில ஜனகபண்டார, நிதி அமைச்சு மற்றும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர். குறிஞ்சத்தீவு உப்பளத்தை மீள ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற யுத்த சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த குறிஞ்சத்தீவு உப்பளத்தை மீண்டும் ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். குறிஞ்சத்தீவு நலிமங்கட உத்துர லுணுலேவாய நவத்த ஆரம்ப கிரீம குறிஞ்சத்தீவு உப்பளத்தின் உற்பத்தி மற்றும் தொழிற்பாடுகளை அரச தனியார் பங்குடைமை முறைமையின் கீழ் ஆரம்பிப்பதற்காக உள்நாட்டு முதலீட்டாளர்களிடம் முன்மொழிவு விருப்பக்கோரல்களை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பினும் அதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட பெறுபேறுகளை அடைவதற்கு இயலாமல் போயுள்ளது. அதனால் குறிஞ்சத்தீவு உப்பளத்தின் உற்பத்தி நடவடிக்கைகளை அரச தனியார் பங்குடைமை முறைமையின் கீழ் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக சர்வதேச முன்மொழிவு விருப்பக்கோரல்களை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. කර්මාන්ත හා ව්‍යවසායක සංවර්ධන ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කළා. விவசாய மற்றும் கைத்தொழில் துறைகளில் இளைய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ඊළඟ යෝජනාව කෘෂිකාර්මික හා කර්මාන්තංශ பாதீட்டில் இதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் பயனாளி ஒருவருக்கு அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்படும். இதற்காக கடனில் எஞ்சியுள்ள தொகைக்கு 4% ஆண்டு வட்டியாக அறவிடப்படவுள்ளது. இந்த கடன் திட்டத்தின் மூலம் 50,000 விவசாய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதனை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுடன் இணைந்து விவசாய அமைச்சு இதனை நடைமுறைப்படுத்த உள்ளது. இதற்காக கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. මිලියන 500ක් වෙන් කළා. மன்னார் ஆயருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவிற்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகைக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவிற்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் தமிழ்நேசன் அடிகளார் விளக்கம் அளித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள கனியமணல் அகழ்வு பிரச்சினை, காற்றாலை அமைக்கும் செயற்பாடுகளினால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகள், வடக்கு மாகாண சபையின் கீழ் உள்ள மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சினைகளையும் அதனால் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பாதிப்புகளையும் ஆயர் ஜனாதிபதிக்கு எடுத்து விளக்கிய போது அச்செயற்பாடு முற்றாக நிறுத்தப்படும் என ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார். காற்றாலை அமைக்கும் செயற்பாடுகளினால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகள்
அதற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் குறிப்பாக மக்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை ஆயர் வலியுறுத்திய போது உரிய அமைச்சர்களுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கினார் என மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் தமிழ்நேசன் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 17வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கி வருகின்றனர். மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் பனங்கட்டிக்கொட்டு ஜிம் பிரிவின் நகர், எமில் நகர், இத்திகண்டல், தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராம மக்களும் மீனவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர். குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளதோடு ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காது விட்டால் போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு முத்துவையன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பில் 4 இராணுவத்தினர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முத்துவையன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 இராணுவத்தினர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. மரணம் தொடர்பில் 3 இராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று மேலும் ஒரு இராணுவ வீரர் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அணிவகுப்புடன் ஆரம்பமான குறித்த வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளான கங்காதரன், தனஞ்சியன் மற்றும் ஏனைய சட்டத்தரணி குழுவினர் சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினருக்கு பிணை வழங்கக்கூடாது என வாதிட்டனர். இந்நிலையில் சந்தேக நபர்கள் 4 பேரையும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடு எனும் விழிப்புணர்வு நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்று வருகிறது. நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடு எனும் துணைப்பொருளிலான விழிப்புணர்வு நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்று வருகிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு மக்கள் மத்தியில் நிலத்தடி நீர் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீர்வள சபை, நீர்ப்பாசன திணைக்களம், நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, யாழ்ப்பாண மாநகர சபை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண இந்து கல்லூரி மற்றும் பல தன்னார்வ அமைப்புகளின் கூட்டு முயற்சியாக வடக்கு மாகாண நீர்வளம் பேணுவதற்கான பேராய்வு திட்டத்தின் 2வது நீர்வள கண்காட்சி நல்லூரில் இடம்பெறுகிறது. நல்லூர் பாரதியார் சிலைக்கு அருகில் உள்ள நெசவு கைத்தொழில் பயிற்சி நிறுவன வளாகத்தில் கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமான விழிப்புணர்வு கண்காட்சி எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இடம்பெறுகின்றது. ஒரு நீர்வள கண்காட்சியின் ஒரு கட்டமாக பல்வேறு ஆற்றுகை நிகழ்வுகளும் கலந்துரையாடல்களும் தினமும் மாலை வேளையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று செம்முகம் ஆற்றுகை குழுவின் தண்ணீரின் கதை நாடக ஆற்றுகை இடம்பெற்றது. நிலத்தடி நீரை மட்டும் நம்பியிருக்கும் யாழ்ப்பாணத்தில் எதிர்காலத்தில் நீர் இல்லாமல் போனால் என்னவாகும் என்பதனை சித்தரிக்கும் வகையில் நாடகம் இடம்பெற்றது. நீர்வள கண்காட்சியின் 5ஆம் நாளான இன்று ஆற்றுகை நிகழ்வாக பாடல் நிகழ்வுகளும் கேணி நீர்ப்பாசன மறுபுரிமை கட்டுமானங்களை காக்க வேண்டிய சில முன்வைப்புகள் என்கின்ற தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் ஆய்வாளருமான அகிலன் பாக்கியநாதனின் கருத்துரைகளும் உரையாடலும் இடம்பெற்றது. நிலத்தடி நீரும் எமது பிரதேச நிலக்கட்டமைப்பு மற்றும் வழுக்கையாறு திட்ட மாதிரிகளின் கண்காட்சி, விஞ்ஞான விளக்கங்கள், ஆய்வு முடிவுகள், விளையாட்டுகள், புதிர் போட்டிகளில் பங்கேற்கும் சிறார்களுக்கான ஏராளமான பரிசு பொருட்களும் விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெற்று வருகிறது. பேலியகொடையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பேலியகொடை ஞானரத்ன மாவட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அஞ்சல் பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்பு தொடர்வதாக அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் HR நிஹால் தெரிவித்துள்ளார். அஞ்சல் பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்பு 2வது நாளாகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் HR நிஹால் தெரிவித்துள்ளார். அஞ்சல் பணியாளர்களின் பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். එකබද තැපල් උතිසම්ති පෙරමුණ හා තැපලා විදුලි සංදේශ නිලධාරීන්ගේ සංගමය එක්ව அஞ்சல் திணைக்களத்தின் அனைத்து செயல்பாட்டு மையங்களும் தற்போது மூடப்பட்டுள்ளன. எங்கள் போராட்டம் வெற்றிகரமாக தொடர்கிறது. எங்கள் போராட்டம் வெற்றிகரமாக முன்னேறும் நிலையில் அஞ்சல் நிர்வாகம் ஊடகங்களில் பல்வேறு போலி வதந்திகளை பரப்பி வருகிறது. தொழிற்சங்கங்கள் விடுத்த 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் தொழிற்சங்கங்கள் மேலதிக நேரத்திற்கும் கைரேகை இயந்திரத்திற்கும் எதிராகவே போராடுகின்றன என்றும் கூறுகின்றனர். தபால் நிர்வாகத்தின் இந்த கூற்றை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். மேலதிக நேரம் இல்லாமல் அஞ்சல் திணைக்களத்தில் பணிப்பணிகளை நடத்த இயலுமா என்பதை அஞ்சல் மா அதிபரும் அஞ்சல் நிர்வாகமும் நன்றாகவே அறிவார்கள். අපි තැපල් පරිපාලනය කියන ඒ කතාව සම්පූර්ණම தபால் திணைக்கள ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்புக்கு காரணமாக திருகோணமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் இன்று 2வது நாளாகவும் மூடப்பட்டு காணப்பட்டது. இதனால் தபால் நிலையத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் சேவைகள் பெறாது ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஊழியர்கள் கடமையை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 19 கோரிக்கைகளை முன்வைத்தும் தபால் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உப தபால் அலுவலக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவாக நூரேலியா தபால் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நூரேலியா பிரதான தபால் நிலையம் முழுமையாக செயலிழந்து காணப்படுகிறது. இதனால் நூரேலியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தினை முழுமையாக பார்வையிட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தொல்பொருள் நினைவு சின்னமாக கருதப்படும் நூரேலியா தபால் நிலையம் நகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. நூரேலியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த தபால் நிலையத்தை பார்வையிட தவறாமல் செல்வார்கள். இதன் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது. வெளிநாட்டில் உள்ள வருகை தந்து பழமையான தபால் நிலையத்தினையும் பார்வையிட முடியாமல் இருப்பதனால் கடும் அதிருப்தியை வெளியிடுகின்றனர். தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு, நிர்வாக அலுவலகம், கணக்காய்வு அலுவலகங்களின் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாளம் இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழக வியாபார கற்கைநெறியின் 6வது ஆராய்ச்சி மாநாட்டின் 2வது நாட்களாக இன்று இடம்பெறுகின்றது. வவுனியா பல்கலைக்கழக வியாபார கற்கைகள் நிறையின் 6வது ஆராய்ச்சி மாநாடு நேற்று மீண்டும் வவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக வியாபார பீடத்தின் சகல கற்கை நெறிகள் தொடர்பில் தொழில்துறை நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்களை இணைத்து அவர்களினூடாக வவுனியா மாவட்டத்திலேயே உயர்தரம் கற்கும் மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டல் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. இதன்போது தொழில் முயற்சியாளர்களின் விற்பனை கண்காட்சியும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் அற்புதராஜா, வியாபார கற்கைகள் பீடபீடாதிபதி வைநந்தகோபன் மற்றும் விரிவுரையாளர்கள், துறைசார் நிபுணர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பெண் சாரணர்களுக்கான ஜனாதிபதி விருதை மட்டக்களப்பு வின்சென்ட் தேசிய மகளிர் மாணவி ஆர் கார்த்திகா தேவி பெற்றுக்கொண்டார். பெண் சாரணருக்கான ஜனாதிபதி விருதினை மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலை மாணவி ராமநாதன் கார்த்திகா தேவி பெற்றுக்கொண்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தி 10 வருடங்களுக்கு பின்னர் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி சாரணர் விருதாக இவ்விருது அமைகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி பெண் சாரணர் விருதிற்காக 306 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலை இவ்விருதை பெற்றுக்கொண்டுள்ளனர்.
ஜனாதிபதி விருதை பெற்றுக்கொண்ட மாணவியை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தவ திருமகள் உதயகுமார் தலைமையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. சாதனை மாணவி பாடசாலை நுழைவாயிலில் இருந்து மாலை அணிவிக்கப்பட்டு பேண்டு வாத்திய இசையுடன் பாடசாலையின் பிரதான மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு கௌரவிப்பு இடம்பெற்றது. கௌரவிப்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு வலைக்கல்வி அலுவலக இணை பாடவிதான பிரதி கல்வி பணிப்பாளர் என் குகதாசன் கலந்து சிறப்பித்தார். கிழக்கு மாகாண சாரணிய இணைப்பாளர் டிலாந்தி மோகனகுமார், பெண்கள் சாரணிய மாவட்ட ஆணையாளர் செல்வி டி பாரிசமந்தன், பாடசாலை பிரதி அதிபர்கள், பெண் சாரணியக பொறுப்பாசிரியர்கள், மாணவியின் பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இப்போ இந்த A-levels முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் 2017ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை பெண்கள் சாரணிய சங்கத்தில் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய ஜனாதிபதி விருது நான் பெற்றிருக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு மாணவியாக 10 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த ஜனாதிபதி விருதை பெற்றிருக்கிறேன். இதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த விருதை பெறுறதுக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்த எனது பெற்றோர், எனது பாடசாலை மற்றும் பாடசாலை நிர்வாகம், எனது பெண்கள் சாரணிய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் அனைவருக்கும் நான் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பாறை ஆலையடி வீம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் வீட்டுத் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அம்பாறை ஆலையடி வீம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான 12 வீடுகளும் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 வீடுகளும் ஆலையடி வீம்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆலையடி வீம்பு பிரதேச செயலாளர் பிரிவின் நாவற்காடு மற்றும் கோலாவில் பிரிவில் 2 வீடுகள் நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. ஆலையடி வீம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜன் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளதுடன் அடிக்கலினையும் அவர் நாட்டி வைத்தார். நிகழ்வில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி புழுதியாறு குளத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஏற்று நீர்ப்பாசன திட்டம் மீண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி புழுதியாறு குளத்தில் சுமார் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட நிலையில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக செயலிழந்துள்ள ஏற்று நீர்ப்பாசன திட்டம் மீண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் மாயவனூர் கிராமத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் வடக்கு மாகாண சபையால் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஏற்று நீர்ப்பாசன திட்டம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாத நிலையில் உள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த ஏற்று நீர்ப்பாசன திட்ட குறைபாடுகள் தொடர்பிலும் அதனை மீள நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய தங்களின் கிராமத்தை பின்தங்கிய நிலையிலே வைத்திருப்பதற்கு சிலர் முயற்சி செய்து வருவதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டனர். புளியாத்தி குளத்தை தாண்டி இந்த இதுக்கு பைக்கழகு தாண்டி எல்லாருக்குமே நீர்ப்பாசன இதால் உதவி கொடுக்கணும். எங்களோட ரோட்டு இப்போ போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. முழுக்க கல்லுகள் குருணிகள் சல்லி தான் கிளம்பி இருக்கு. ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகள் கூட போகலாது சைக்கிள் ஓடி. இந்த ரோட்டை முதல் செய்தாக உரிய மாதிரி நடவடிக்கை எடுத்து நல்ல மாதிரி இந்த ரோட்டை செய்து தர மாதிரி உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் மக்களாக அதுக்கு கொடுக்குறோம். இன்னும் 6 மணி ஆகினா யானை வந்துடும். யானையை கலைக்கிறதா? சரி, யானை ஆக்கின முடிஞ்சா யானை இருந்தாலும் கலைச்சி விட அது போயிடும். குரங்கு இங்கால கலைச்சிட்டு போனால் அங்கால போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்யறது? எங்களால் ஒன்றும் செய்யலை. இந்த ரோட்டுகளை நல்ல மண் ரோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. மண் ரோட்டாக கிடந்தா கூட நாங்கள் நிம்மதியாக போய் வருவோம். கிடங்கு பள்ளமாக இருந்தாலும் பரவாயில்லை. பள்ளிக்கூட பஸ் மட்டும்தான் வருது. லைன் பஸ் வர இல்லை இங்கே. அப்போ இங்கேருந்து நாங்கள் 2 மைலுக்கு அங்கே போய் தான் பருத்தக்காரனால நாங்கள் போய் சிவன் கோயிலில் போய் தான் பஸ் ஏறணும். அப்போ இதுக்கும் இந்த ரோட்டுக்கு பஸ் ஓடையலான்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யறது? மீண்டும் இனவாத அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கர்தாலின் தோல்வி தமிழ் முஸ்லிம் மக்கள் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை எடுத்திரம்பும் வகையில் அமைந்துள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார்.
හර්තාලේ මේ රටේ ජනතා මේ රටේ විශේෂයෙන්ම අපි අපේ ගෞරවය ප්‍රණාමය අපේ ආචාර්ය පුද කරනවා උතුරෙත් නැගෙනහිරෙත් ආදරණීය දමිළ සහ මුස්ලිම් ජනතාවටයි. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழரும் முஸ்லிம்களும் இன அரசியலுக்கு இனி இடமில்லை என்பதை நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இதனால் நாங்கள் சுமந்திரனை பற்றி வருத்தப்படுகின்றோம். இங்குள்ள சிலர் எல்லா பக்கங்களிலும் இந்த நாட்டை அழித்து கொள்ளையடித்துள்ளனர். வடகிழக்கில் நடந்த ஹர்த்தாலை பற்றியும் பல குற்றச்சாட்டுகள் இந்த அவையில் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அந்த ஹர்த்தால் ஒரு புஸ்வானமாக இருந்தது என்பதை தெளிவாக காண முடிந்தது. நேற்று இந்த நாட்டின் மக்களுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர் முஸ்லிம்கள் அனைவருக்கும் மரியாதையுடன் நன்றி தெரிவித்தோம். ஏனெனில் செப்டம்பர் 14, 21, 14 ஆகிய தினங்களில் இந்த நாட்டின் மக்கள் இனவாத அரசியலை மறுத்துவிட்டார்கள். தெற்கில் இனவாதத்தை பயன்படுத்தி அதை வடக்கிலும் தூண்டி வளர்த்தனர். ஆனால் கடந்த 2 தேர்தல்களில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இன அரசியலை மறுத்துவிட்டார்கள். அதனால் தான் மிகவும் தெளிவாக நேற்று வடகிழக்கு தமிழரும் முஸ்லிம்களும் இனவாத அரசியலுக்கு இனி இடமில்லை என்பதை விட்டார்கள். சுமந்திரன் பற்றி எங்களுக்கு வருத்தம் உள்ளது. ஏனெனில் அவர் முற்காலத்தில் சிலர் இனவாத அரசியலில் ஈடுபட்ட போது நடுநிலை வகித்தவர் போல இருந்தார். ஆனால் இன்று அவர் கூட தனது அரசியல் வாழ்வை காப்பாற்றுவதற்காக அந்த இனவாத கிணற்றுக்குள் விழுந்து விட்டார். நாட்டை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக கலாச்சார ரீதியாகவும் அழித்து கொள்ளையடித்துள்ளீர்கள் என்று வெள்ளை ஆடையில் தூய்மையானவர்களாக பேசினாலும் உண்மையில் நீங்கள் அழித்த நாட்டை கடந்த 10 மாதங்களில் நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளோம். පැවැත්ම වෙනුවෙන් ඒ නිසා අපි දැක්ක එහා පැත්තේ මරු අභියෝගයක් කරනවා. පුළුවන් නම් මොනවාද ග්‍රාම සේවා සම්පහකයක කඩවහලා முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜீந்திர ராஜபக்ஷ எதிர்வரும் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனகல்ல கிரிப்பன்வேவ பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்திற்கு வேறொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகேகுட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவில் இன்று மாம்பழ திருவிழா இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் 22ஆம் நாள் திருவிழாவான இன்று மாம்பழ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை 6:45 மணியளவில் நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து பிள்ளையாரும் முருகப்பெருமானும் வெளிவிழா வந்தனர். இந்த மாம்பழ திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தாடியார்கள் கலந்து கொண்டனர். அதோடு முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளினார். புராண கதைகளை மையமாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சின்ன கதிர்காமம் என போற்றப்படும் கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் ஆயிரக்கணக்கானோர் புடைசூழ நேற்று இரவு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது.
மண்டூர் கந்தசுவாமி ஆலய கந்தபுராண காலத்தில் உருவான ஆலயமாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில் உண்டான போரின் போது முருகப்பெருமான் வீசிய வேல் 6 கூறுகளாக பிரிந்து சென்று சூரனை வதம் செய்ததாகவும் அவற்றில் ஒரு வேல் கதிர்காமத்திலும் ஒரு வேல் மண்டூரிலும் தங்கியதாக கர்ண பரம்பரை கதைகள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று சோழ பரம்பரையில் வந்த சீர்பாத தேவியாரினால் கொண்டு வரப்பட்ட வேலை அவருடன் வந்த ஒருவர் எடுத்து வந்து இங்கு மறைத்து வைத்த நிலையில் அதனை வேடர்கள் கண்டு வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. கதிர்காம ஆலயத்தின் பூஜை முறைகளுக்கு ஒப்பானதாக நடைபெறும் இந்த ஆலயத்தின் உற்சவம் கப்புகளினால் வாய்கட்டப்பட்டு நடைபெறுகின்றமையும் விசேட அம்சமாகும். நேற்றிரவு போரதீவு பெற்ற பிரதேச செயலாளர் சோ ரங்கநாதன் தலைமையில் கொடியேற்றம் தொடர்பான செய்தி வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பமானது. 20 தினங்கள் நடைபெறவுள்ள மகோற்சவத்தில் தினமும் சுவாமிக்கு விசேட பூஜை நடைபெற்று முருகப்பெருமானின் வெளிவீதி உலாவும் நடைபெறவுள்ளது. கொடியேற்ற திருவிழாவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தாடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டக்களப்பு வாவிக்கரையில் உள்ள தீர்த்தக்கேணியில் நடைபெறவுள்ளது. ரொட்டரி கழகத்தினால் வவுனியா மாநகர சபை சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு புதிய ஆடைகள் வழங்கி வைக்கப்பட்டன. ரொட்டரி கழகத்தினால் வவுனியா மாநகர சபை சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு புதிய ஆடைகள் வழங்கும் நிகழ்வு இன்று மாநகர சபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. ரோட்டரி கழகம் வவுனியா சிட்டி இலங்கையின் முதல் முறையாக ஏற்பாடு செய்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கான ஆடை வழங்கும் நிகழ்வின் போது 83 சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு ஆடைகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதுடன் வர்த்தகர்களால் நகரசபை உத்தியோகஸ்தர்களுக்கும் புதிய ஆடைகள் வழங்கப்பட்டன. இதேவேளை நகரசபை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுகாதார தொழிலாளர்களுக்கான மருத்துவ முகாம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் வவுனியா மாநகர சபை முதல்வர் சு காண்டீபன், உப முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள், ரொட்டரி கழகத்தின் வவுனியா சிட்டி உறுப்பினர்கள், மாநகர சபை உத்தியோகஸ்தர்கள், சுகாதார ஊழியர்கள், மருத்துவ முகாம்களுக்காக வருகை தந்த மருத்துவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். நானுஓயாவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நானுஓயா பெரகம்புரம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பெரகம்புர பகுதியிலிருந்து நானுஓயா நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் நானுஓயாவிலிருந்து பெரகம்புர நோக்கி எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் எடின்புரோ தோட்ட முகாமையாளர் என போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன நானுஓயா போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மின்சார சட்டமூலத்தை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தினார். இலங்கை மின்சார சபையின் திருத்தச் சட்டமூலத்தில் தனது கையொப்பத்தை இட்டு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நேற்று சான்றுரைப்படுத்தினார். கடந்த 6ஆம் தேதி இலங்கை மின்சார சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு அமைய இலங்கை மின்சார திருத்தச் சட்டமூலம் 2025ஆம் ஆண்டில் 14ஆம் இலக்க இலங்கை மின்சார திருத்தச் சட்டமாக அமுல்பட்டு வருகிறது. இதனூடாக தேசிய மின்சார மதிவுரை பேரவைக்கு பதிலாக மின்வலு மீதான தேசிய கொள்கையின் பாகம் ஒன்றாக தேசிய மின்சார கொள்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளுக்கு இடமளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியான விநியோகம், வினைத்திறனான மற்றும் செலவு சிக்கனமான மின்சார விநியோகம், பச்சை வீட்டு வாயுவின் வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை ஊக்குவித்தல் போன்றவற்றை நோக்காக கொண்டு மொத்த விற்பனை மின்சார சந்தை என்பது தேசிய மின்சார சந்தை என்று மாற்றப்படுகிறது. வீட்டு வசதிகளுக்காக நிதியுதவி வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிறுவன ரீதியான பாதுகாப்பிலிருந்து சமூகமயப்படுத்தப்படுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டு வசதிகளுக்காக நிதியுதவி வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார்.
ආයතනගතව සිට සමාජගත වන තරුණ තරුණියන්ට නිවාස පහසුකම් සපයා ගැනීම සඳහා மூலதன ලබා දීම වැඩසටහන ක්‍රියාත්මක කිරීම. சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற சிறுவர்களை சமூகமயப்படுத்தும் போது திருமண எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை அதற்காக முறையான வகையில் தயாராக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதன்படி நிரந்தரமானதும் பாதுகாப்பானதுமான வீடொன்றை அமைப்பதற்கு இயலுமாகும் வகையில் பயனாளி ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்காக 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் கீழ் 1 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அடையாளம் காணப்பட்டுள்ள அளவுகோல்களை அடிப்படையாக கொண்டு நிதியுதவியை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி 18 வயது பூர்த்தியாகியுள்ள கடந்த 10 வருட காலத்தில் நிறுவன ரீதியான பாதுகாப்பில் இருந்து விடுபட்டு திருமணமாக்கி இருக்கின்ற அல்லது திருமண எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற ஆனாலும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடொன்று இல்லாத இளைஞர் யுவதிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. அத்துடன் தகுந்த குடும்ப பின்னணி அல்லது வாழ்வாதாரம் இன்மையால் தொடர்ந்தும் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியிருக்கின்ற 18 வயது பூர்த்தியடைந்த இளைஞர் யுவதிகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. මුදල් ක්‍රම සම්පාදන ආර්ථික සංවර්ධන ඇමතුමා හැටියට ජනාධිපතිතුමාත් කාන්තා හා ළමා කටයුතු අමාත්‍යතුමියත් ඉදිරිපත් කළ ඒකාබද්ධ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කරා. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்று ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்று நீர்க்குழாய்களை மண்ணில் புதைக்கும் பணிகளுக்காக நிலத்தை வெட்டிய போது ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தை வெட்டிய போது சந்தேகத்திற்கிடமான முறையில் உரப்பை காணப்பட்டதை அடுத்து கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உரப்பையை மீட்டு சோதனையிட்ட போது வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டன. அவற்றை கொடிகாமம் போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்ற போலீசார் 1393 துப்பாக்கி ரவைகள் காணப்பட்டதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மதம் மற்றும் இன நல்லிணக்கம் தொடர்பான கருத்து பரிமாறல் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் மதம் மற்றும் இன நல்லிணக்கம் தொடர்பான கருத்து பரிமாறல் நிகழ்வு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. சமய சுதந்திரத்திற்காக சமாதான பேரவையின் சர்வமத செயற்குழுக்களுக்கிடையில் இந்த கருத்து பரிமாறல் இடம்பெற்றது. பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு ஆராயப்பட்டதோடு காலாண்டுக்கான கூட்டமும் தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் ஆர் மனோகரன் ஒருங்கமைப்பில் இடம்பெற்றது. நாவற்குடா மெதரிஸ்தா ஆலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய சமாதான பேரவையின் செயலாளர் MI அப்துல் ஹமீத் உட்பட சர்வமத தலைவர்கள் மற்றும் சர்வசமய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நோவுட் பகுதியில் பன்றிக்கு விரிக்கப்பட்டிருந்த வலையில் சிறுத்தை புலி ஒன்று சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நோவுட் ஃபோர்ட்ரி தோட்ட பகுதியில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள காணி ஒன்றில் பன்றிக்கு விரிக்கப்பட்டிருந்த வலையில் சிறுத்தை புலி ஒன்று சிக்கிக் கொண்டதாக நோவுட் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்ணொருவர் மலசல கூடத்திற்கு சென்ற வேளை சிறுத்தை புலி ஒன்று வீட்டிற்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்ததனை கண்டுள்ளார். இதனை அடுத்து அச்சமடைந்த நிலையில் நோவுட் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர். 3 அடி நீளம் கொண்ட இந்த சிறுத்தை புலியினை மீட்பதற்கு நோவுட் போலீசார் ஊடாக நலதண்ணி வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வனவிலங்கு அதிகாரிகள் சிறுத்தை புலியின் இடுப்பு பகுதியில் இருந்த கம்பியினை வெட்டி அகற்றி வெளியேற்றியதோடு சிறுத்தை புலிக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவித்த வனவிலங்கு அதிகாரிகள் சிறுத்தை புலியை காப்பாற்றினர். தாளையடியில் இருந்து மருதங்கேணி செம்பியன்பற்று வீதி வரை கட்டாக்காலி மாடுகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடியில் இருந்து மருதங்கேணி செம்பியன்பற்று வீதி வரை கட்டாக்காலி மாடுகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. நீண்ட காலமாக குறித்த வீதிகளில் படுத்துறங்கும் கட்டாக்காலி மாடுகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் தற்போது இந்த வீதிகளால் பயணம் செய்வது ஆபத்தாக மாறியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இரவு நேரங்களில் நடுவீதியில் படுத்துறங்கும் கட்டாக்காலி மாடுகளால்
அதிகளவான வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் மேலும் விபத்துக்கள் இடம்பெறும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. பகல் நேரங்களில் வீதியின் அருகே மேயும் கட்டாக்காலி மாடுகள் அதிகளவாக செம்பியன்பற்று வீதி, மருதங்கணி வீதி, வடமராட்சி கிழக்கு, பொது மைதானம் போன்றவற்றில் இரவு நேரங்களில் படுத்துறங்குகின்றன. சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச சபை உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை தெரியப்படுத்தியும் அதிகாரிகள் அலட்சிய போக்கை கடைபிடிப்பதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.